அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு கர்ம வீரர் காமராஜரை பற்றி. இவர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் குமாரசுவாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தவர். இவர் கல்விக்கு தந்தை, கர்ம வீரர், படிக்காத மேதை என்றெல்லாம் பாராட்டப்பட்டார். இவர் முதலமைச்சர் ஆனவுடன் ஒரு முறை பள்ளி கொடியேற்ற நிகழ்வுக்கு சென்றிருந்தார். அப்பொழுது ஒரு மாணவன் பசியினால் மயங்கி விழுந்தான். அதை கண்ட காமராஜர், இனிமேல் பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது தர வேண்டும் என்று சொல்லி மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அது மட்டுமல்ல, பள்ளி கல்வி பயிலும் மாணவர்கள் ஏற்றத்தாழ்வின்றி கல்வி பயில பள்ளி சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இப்படி பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்திய காமராஜர் வைத்திருந்த பொக்கிஷம் என்ன தெரியுமா? ஒரு கதர் வேட்டி, ஒரு கதர் சட்டை மட்டும்தான். இப்படிப்பட்ட தலைவர் ஒரு முறை நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார். அப்பொழுது சூரட்டி ஒட்டினார்கள். எப்படி தெரியுமா? படித்த இளைஞரிடம் படிக்காத காமராஜர் தோற்றுப்பார் என்று சொல்லி. இதை பெரியார் எப்படி மாற்றி அமைத்தார் என்று தெரியுமா? படிக்காத காமராஜர் கட்டிய பள்ளியில் தான் படித்த இளைஞன் காமராஜரை தோற்கடித்தார் என்று சொல்லி சூரட்டி ஒட்டினார். இப்படிப்பட்ட தலைவர் இறந்து போனாலும் இன்றும் பல உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். இப்படிப்பட்ட தலைவர் அக்டோபர் 2ஆம் நாள் 1925ஆம் நாள் மறைந்தார். ஒரு கோயில் கட்டினால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு ஆலயம் கட்டினால் கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு மசூதி கட்டினால் முஸ்லிம்களுக்கு மகிழ்ச்சி, ஆனால் ஒரு நூலகம் கட்டினால் படிக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தந்த தலைவர் தான் கர்ம வீரர் காமராஜர் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு அனைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.